நாளைய நாள் எங்களுடைய வெட்டிங் டே, அதாவது 4வது வெட்டிங் டே. பாருங்க கதைக்கு மேலாக இப்படி கொத்தாலும் இவ்வளோ அரைச்சி வெட்டுமான்னு சூடாகக்கூடிய குடிச்சாதான் சமைக்கலாம். இன்னைக்கு எல்லாருக்குமா கூப்பிட்டு ஒரு லஞ்ச் ஒன்று ரெடி பண்ண போறோம். பாத்தீங்க அரிய கூட்டாலும் கேரியத்துல என்ன மசாலா எல்லாம் போட்டனே. மசாலா வந்து மஞ்சள் தூள், தூள், கட்டை தூள், அத்தை குளிச்சுட்டு வாருங்களா உங்களை சொன்னா என்னது மயில் வருது. நன்மைகள் எனக்கு செய்தீரே உண்மை. நான் உங்கள் சார் இன்னைக்கு எங்க நிக்கிறேன்னு சொன்னா மல்லாவில எங்க மாமி வீட்டை தான். அந்த போட்டோ ஃப்ரேமை பார்த்தாலே தெரியும். சாஜி பாருங்க அவங்க மாமி வீட்டையும் இப்படி ஒரு படம் வச்சிருக்காங்க. அதே நேரம் மாமி சொல்லினா கண்டிப்பாக எங்க ஒரு வெட்டிங் போட்டோ ஒன்று தர சொல்லி என் தானும் ஒன்று ஃப்ரேம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அப்ப அதையும் வந்து அடுத்த கட்டம் பாப்பம். நல்லா இருக்கு பாருங்க, எல்லோ கலர்ல 2 கப்பிள்ஸ், நல்ல ஒரு கியூட் கப்பிள்ஸ். இன்றைய காணொலியாக என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு ஸ்பெஷல் டே, அதாவது நாளைக்கு தான் ஸ்பெஷல் டே, இன்றைக்கு அட்வான்ஸான்னு சொல்லாம அதாவது நாளைய நாள் எங்களுடைய வெட்டிங் டே, அதாவது 4வது வெட்டிங் டே. ஸோ அப்போ இன்றைக்கு வந்து நான் மெல்லாவில் நிற்கிறேன் சொன்னால் நாளைய நாள் வந்து நான் கண்டிப்பாக வீட்டை போயிடுவேன். ஸோ அப்போ அதனாடி வந்து அட்வான்ஸாக இன்றைக்கி மாமி வீட்டே நிற்கிறனாடி, அப்புறம் இங்கே மாமி மச்சால் சஜியாக்கன்னு நிற்கணும் தானே. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இன்றைய தினம் ஒரு நம்ம நல்ல அளவு ஒரு லஞ்ச் ஒன்றை ரெடி பண்ணுவோம்னு சொல்லித்தான் இப்போ நான் மச்சால் மாமின்னு சொல்லி சமைக்க போகிறோம். நாளைய நாள் வந்து எப்படி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. பத்திரை போயிட்டா இந்திய சகோதரரும் இந்திய வீடியோ பார்த்தாலே அவங்களுக்கு எல்லாம் லஞ்ச் கொடுத்துருக்கா சமைச்சு அது இதுன்னு சொல்லி நாளைக்கு எண்ணெயை போட்டு என்ன செய்ய போறாங்களோ தெரியல. ஸோ அது நாளைய நாளை பார்த்துக்கொள்ளும். இந்த கையில வந்து இன்றைய நாள் கிடைச்சிருக்குன்னு சொன்னா கண்டிப்பாக அதுதான் ஒரு வெகுமதியான நாள் என்று சொல்லணும். நாளைய நாளை பார்த்து கொள்ளட்டும். நான் வந்து ஜூன் 24 தான் எனக்கு வெட்டிங் டேன்னு சொன்னாடி உண்மையாக ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். இன்றைக்கு சொன்னா வளமையா வந்து அந்த வெட்டிங் டே வந்து எப்போவுமே யாழ்ப்பாணத்துல தான் நிற்போம். நாளைக்கு வெட்டிங் டேன்னு சொன்னாலும் இன்றைக்கு முதல் நாள் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைய நாள் இங்கே இருந்து போகிற நாடி ஸ்பெஷலி வந்து சுவாஸ் அம்மா அப்பா அப்புறம் சௌரத்து அவங்கள பிஸிங்க நாங்கள் வேண்டிட்டு போகிறது வந்து ஒரு பாக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினமே அவங்களுக்காக நான் ஒரு என்ன சொல்ற ஒரு லஞ்ச் என்ன ஒழுங்கு பண்ணி கொடுக்குறோம். அது எல்லாமே சந்தோஷம். அவையதான் அப்போ இன்றைய நாள் காணொலியாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாளைய நாள் எங்கள் வெட்டிங் டே நாடி இன்னைக்கு எல்லாருக்குமா கூப்பிட்டு ஒரு லஞ்ச் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சஜி சுரேசன் வரையினம் அப்புறம் வந்து கிசோனாக்கள் அப்புறம் இங்கே வந்து மாமா மச்சால் எல்லாம் நிற்கணும். இப்போ எங்களை சமையலுக்குரிய ஒழுங்குகள் நடந்துட்டு நானும் தான் போயிட்டு எல்லாமே செய்ய போறேன். இதைத்தான் இந்த தினம் காணொலியா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயத்த வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். நேற்றைய தினம் எஸ்கே விளக் வீடியோ பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். கிருஷ்ணாவோட அதுல ஒரு ஜோக்கா சொல்றான், சேர்வக்காயம் வந்து தான் ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்யணும்னு சொல்லி. கண்டிப்பா வந்து அந்த அம்மா அந்த வீட்டை தான் வந்திருந்தோம். மேலே அவங்க நான் கொடுத்து விட்டு அமௌண்ட் வந்து குறையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய வீட்டை வந்தது அவருக்கு பெரிய ஒரு காரியமா அமைஞ்சிருக்கு. சொன்னா வசந்த் வீட்டை தான் போய் விசாரிச்சுதான் வசந்தே சொல்லி இருக்குது, நீங்க சேர்வக்காவிட்ட போனாலே என்ன சொல்றது கிருஷ்ணாவை சந்திச்சு நீங்க வீடியோ எடுத்து சமையல்னு சொல்லி அது அப்படி ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட ஒரு டீயை கொடுத்து அதே நேரம் சின்ன ஆக்களோட தருமே இல்லை வீட்டை நம்ம காசை மாற்றி அன்னைக்கு கொடுக்குறதுனாலும் அப்போ இருந்த காசைத்தான் ஒரு 420 ரூபா கொடுத்து விட்டேன். அதுலேயும் வந்து கொடுத்து விட்டேன்னு ஒரு நம்பிக்கையோட அம்மாவுக்கு நான் ஒரு வாக்குறுதி அழைச்சு நான் என்னன்னு சொன்னா, அம்மா நீங்க போங்க கண்டிப்பாக கிருஷ்ணா அவங்கள வந்து வீடியோ எடுப்பேன்னு தான் அப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு தான் நான் இயன்ற அளவு பணத்தையும் கொடுத்து அனுப்பியிருந்தேன். அப்போ நேற்று நம்ம இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு முழுமையான சமாதானமா இருந்துச்சு. நான் 400 ரூபா கொடுத்தாலும் அந்த அம்மாவுக்கு வந்து நேற்று தினம் கிருஷ்ணா பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே அந்த அம்மாவுக்கு வந்து சரியான ஒரு சந்தோஷம். கோல் எடுத்து பிள்ளை பார்த்தீங்களோ நீங்க சொன்னதுக்காமே அவங்களோட தம்பி வந்தார் வீடியோ எடுத்தார். நான் சற்றும் எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் தந்து நல்ல ஒரு சந்தோஷத்தோட சொல்லியிருந்தேன் அம்மா. எனக்கும் அது ஒரு டபுள் மடங்கு ஒரு மன திருப்தியா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா நான் கொடுத்த அமௌண்ட் அந்த டைம் வந்து சின்னதாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட நான் ஒரு வார்த்தை அனுப்பி சொல்லியிருந்தேன். அப்ப அது நிறைவேறது அந்த வீடியோ பார்த்தோன்னே நல்ல ஒரு சந்தோஷமும் சமாதானமா இருக்கும். ஓகே, அதே நேரம் வந்து இன்னும் ஒன்று சொல்லி ஆகணும். என்ன வெட்டிங் டேன்னு சொன்னா ஓகே 4th வெட்டிங் டே
இப்படியே கொண்டாடி தான் இருக்க போறீங்களோ வந்து கல்யாண வாழ்க்கையோட அர்த்தமே வந்து குழந்தை கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்ப அப்படியே இவங்களுக்கு இன்னும் கிடைக்கல இவங்க என்ன ஒரே கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதாவது வந்து கல்யாண வாழ்க்கையோட அர்த்தம் குழந்தைன்னா அது மெயினான இந்த விஷயத்தையும் பார்க்கணும். ஒரு கப்பிள்ஸ்க்கு வந்து இன்னும் இப்படி குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்காட்டாம அவங்க வந்து சமாதானத்தோட சந்தோஷத்தோட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே ஒரு பெரிய பிளஸிங்கா இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து இப்ப சுவாசனுக்கு உண்மையா நாங்க 4 வருஷம் கல்யாண வாழ்க்கையை எடுத்து கொண்டு இருந்தாலும் பாருங்க நல்ல ஒரு சமாதானமா சந்தோஷமா வாழ்றோம். அப்ப நாங்களா சில வேளை இதை நினைப்போம், ஓகே இந்த வருஷம் நான் கேக் கட் பண்ண வேணாம் செலிப்ரேட் பண்ண வேணாம்னு சொன்னாலும் ஆனா வந்து கடவுள் வைக்கிற வேலை ஏதோ ஒரு விதத்தால அப்படின்னு சொல்றது என்ன செய்தா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படியா வந்து அமையுது. ஆகவே என்ன இதெல்லாம் வந்து நான் வச்சு பார்க்கும்போது இன்று ஒரு மனசுலயும் சமாதானம் இருக்கு வந்து ஓகே கெட்டத்துங்கன்னு கெட்டரால் வரும் சுதந்திரம் ஏற்ற வேலையில வேணும் ஒரு சமாதானம் இருக்கிற முறையில எல்லாமே நல்லதான் நடக்கும். அப்ப இப்ப எல்லாம் எங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள் அமையுதோ கேட்ட மாதிரி நாங்க இப்ப இரு வீட்டாரையும் ஒரு சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி வாழ்ந்துட்டு போவோம். ஸோ எல்லாமே வந்து நல்லதா நடக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நான் தான் ரச்சி எல்லாம் மட்டப்போன்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு இளநீ வேற ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு பாத்தீங்கன்னு சொன்னா மாமா வெட்டி தந்துட்டு போல சாரு நீங்க ரச்சி எல்லாம் வட்டி பெரிய ஒரு சமையலை மேற்கொள்ள போறீங்க ஃப்ரெஷ்ஷா குடிங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இந்த இளநியை குடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்து எல்லாமே ஒழுங்கு செய்தாச்சு. வந்து மாமி மச்சா எல்லாம் ஒழுங்கு செய்துச்சுன்னா போய் சமைச்சிட்டு அடுத்த கட்டமாக எல்லாரும் வந்து சாப்பிட்றத பார்த்தோம். ஓகே இப்போ நாங்கள் கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ மாமி வந்து வெளியில் என்ன சோறெல்லாம் காய்ச்சிட்டிங்களே சோறு காய்ச்சியாச்சு மற்ற சமையலுக்கு ரெடி ஆகிருக்கிறோம். என்னென்ன எல்லாமே சமையலுக்கு ஒழுங்கு செய்து வச்சுக்கோன்னு சொல்லி பார்ப்போம். என்னது ஆட்டிறைச்சி வச்சிருக்குது. இதை நான் தான் சமைக்க போறேன். இவங்க தான் கோழியை சமைக்க விட்டு கிடக்கு. ஏன்னா கோழி இறைச்சி சாப்பிட்ற நாடு கோழி. அப்புறம் வந்து கத்தரிக்காய் வெள்ளைக்கறி பருப்பு மற்றது என்ன வெங்காயத்துல சம்பல் சம்பல் போட போறோம். ஓ இப்ப எல்லாமே இவ்வளவுதான் சமைக்கிறேன் சொல்லி எடுத்து வச்சிருக்கிறோம். நீ எல்லா ஒழுங்குகளும் செய்து போட்டு பாப்போம். அப்ப நீங்க இப்ப என்ன கறி வைக்க போறீங்க? கோழி கறி வைக்க போறீங்க. பருப்பு நான் ஆட்ரச்சி என்னதான் ஆட்ரச்சி காய்ச்சி சொல்லி எல்லாருமே என்ன சொல்றோம் ஒட்ட கால நிக்கிறான். அப்ப அதனாடி 2 நாட்களுக்கு அப்புறமா தான் என்ன சரி காய்ச்சி எல்லாருமா மதியம் ஒரு வடிவா சாப்பிடுவோம். நானும் குட்டி மச்சாலும் என்ன செய்ய போறோம்? கச்சி விடுப்பேன். சாப்பிடுறேன். ஆட்டுப்பால் எல்லாம் குடிச்சிட்டு ஸ்ட்ராங்கா தானே இருக்கிறேன். அப்ப குரல் வராதான் பாருங்க கதைக்கு மேலான இப்படி கொத்தாள் உள்ள அரைச்சி வெட்டுமோன்னு சந்தேகமா இருக்கு. ஆனா ஆளு ஒல்லியா இருந்தாலும் கிள்ளி வேலை செய்யறதுல ஓ பக்காவா வேலை செய்வா. அப்ப இப்ப வந்து சிக்கன் வெட்ட போறா. நாம வந்து ஆட்டிறைச்சி வெட்ட போறோம். பாருங்க இவ்வளோ பெரிய வேலை எனக்கு தந்துருக்குது. அப்ப இதுல இருந்தா வெட்ட போறோம். என்ன இறைச்சி எல்லாம் வெட்டி போட்டு பாப்போம். என்ன சரி கோழி இறைச்சி ஆட்டிறைச்சி சொல்ற இறைச்சி வெட்டேக்கா இப்ப நான் அவ்வளவு வீக்கா இருக்குன்னு தெரியுது. என்ன கையெல்லாம் நடந்தாங்க பாத்ரூம் தரவே இல்லை. நான் சோடா ஒன்றுமே தர இனமே இல்லை. அங்க அந்த பிள்ளைய இப்படி களைச்சி போட்டுதான் சோடா ஒண்ணு மேடித்தா பாட்டு போட்டுக்கிடப்போம். நல்லா இருக்கு கதை. ஆனா தங்காம வந்து இந்த ஆட்டிறைச்சி வெட்டுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணது. அதனால வெளில நான் வெட்டக்கூடியமே இருந்தது. அதனால கோழி இறைச்சி வெட்டி கொண்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் இப்ப மம்மி அங்க கருப்பு வெள்ளைக்கறி எல்லாம் வச்சு முடிஞ்சது. ஹாய் அஸ்வின். அஸ்வினும் வந்துட்டான். பேசி முடிஞ்சு வந்த நீங்கள் இப்ப தான். அப்ப என்ன இறைச்சி சாப்பிடுவேன்? கோழி. ஆடு சாப்பிட மாட்டியா? ஏன் ஒத்து வராதானே? அஸ்வினும் கோழி சாப்பிடணும்னா கோழி வேண்டி வச்சிருக்கேன். இப்ப வெளியில சாப்பிடுவோம் மதியம். ஓகே இப்போ ஆட்டிறைச்சியும் கோழி இறைச்சி எல்லாம் வெட்டி வடிவா கிளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து கறி வைக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி 2 ஏக்கும் சரியான காலை. அப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் ஒரு ஷோர்ட் பிரேக் எடுத்துட்டு அப்புறமா வந்து நல்ல ஒரு எனர்ஜியோட தான் கறி வைக்க போகிறேன். நான் தான் ஆட்டிறைச்சி கறி வைக்க போகிறேன். இப்போ மாமி வந்து கோழி இறைச்சி வைக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லெக் பீஸ் இருக்குது. அதை வந்து தங்கப்பா அம்மலாம் கஷ்டப்பட்டு வெட்டி கொண்டு இருந்தால் அப்போ நான் இன்னும் உண்டி எடுத்துபடியாக பொறிச்சு சாப்பிட சொல்லி இப்போ அதை பொறிச்சிட்டு சாப்பிட போகிறான். இப்போ கறிக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டேன் பாருங்க. சரியா கலைச்சி போட்டு கையெல்லாம் நட்டுங்குது. இப்ப என்ன சொல்றோம் இவ்வளவு தூரம் கொஞ்சம் பெரிய வேலையை செய்ய வீக்னஸ் தெரியுது. நான் வீட்டை விட உடம்ப காணிக்கணும். சரி இந்த சோடா குடியும் சொன்னா குடிச்சாதான் உஷாரா சமைக்கலாம். சரியா பசிப்பேன்னு சொல்லி மிக்சர் எனக்கு. ஆனா மாமா ஓடி போய் எல்லாம் மேடி கொண்டு வந்துட்டாரு. என்ன
உள்ள பிடிக்க நல்லா தான் இருக்கு. மிக்சரை வச்சு சாப்பிடும். நம்ம உரைப்பு சாப்பிடப்படா. நாட்டு வச்சு கறிக்கிறது உரைப்பெல்லாம் போட்டு தான் சமைக்க போகிறோம். அப்போ இந்த உரைப்பு சாப்பிடப்படா. மிக்சர் சூட நல்லா இருக்குண்ணா. ஒரு கலரானா பிடிக்கனால இப்போ லெக் பீஸ் பொறிக்க போகிறா. என்ன மாதிரி கேஎஃப்சி சிக்கன் மாதிரி எல்லாம் செய்ய வராத நோமலா பொறிச்சிட்டு சாப்பிடும். ஓகே குடிச்சாச்சு. இவன் நான் அடுத்தடுத்து சமையலுக்கு போப்பேன். இவன் ரெஸ்ட்ல இருக்கப்பறம் நீ லெக் பீஸ் பொறிக்கணும். அது கடைசியா பொரியும். அடுத்தது நான் போய் மசாலா எல்லாம் போட்டு மசாலா மஞ்சள் தூள், தூள், கட்டத்தூள், சோஸ், மிளகு தூள் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுட்டு பொரிக்க கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நான் எல்லாம் சேரு ரச்சில ஊறி போட்டேன். அப்புறம் நல்லா இருக்குமே. 3 வகை ரச்சியா இருக்குது. என்னதுக்கு மாமாவுக்கு சொதிச்சு மாமா அப்பாவுக்கு சொதிக்கி அது ரச்சி குழம்புக்கு ஆட்டுறச்சி இது கோழி ரச்சி சிக்கன் கோழி ரச்சி என்ன ஊரட்டு. சரி அது இது ஊரட்டும். இப்ப மாமி கோழி ரச்சி சமைக்க போறானு. ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மாமி சிக்கன் கறி வைக்க ரெடி ஆயிடுச்சு. என்ன ஏன் சிரிக்கிறீங்க? என்ன வேம்பல் தெரியுமா? நாங்க தான் எனக்கும் தங்காக்கும் பசிக்கிறேன்னு சொல்லி மிக்சரும் சோடாம் வேண்டி சட்டை சூடாயிடுச்சு. பாத்தீங்கன்னா அரிய குத்தாலும் கேரியத்துல பார்த்தா மம்மி இப்ப வந்து ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு தான் இருக்காங்க. பானும் பிளேண்டிங் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். சரி இப்ப வந்து அவங்க கோழிக்கறி வைக்க போறாங்க. பாப்போம். கோழிக்கு மிளகா வளமையா காய்ச்சுற மாதிரி இருந்தா அப்படியே காய்ச்சுவோம். வளமையான முறையிலேயே கம்பகரத்துல எல்லாம் போட்டு ஒரு ஏரியா போட்டு வதக்கி போட்டு இது வதங்கி வேற கோழியை போட்டு பிரட்டி. என்ன நீங்க சமையங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இதுக்கு வந்து உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு. இந்த தேசி புளி இது வந்து ஊறட்டும். உள்ளியை போடுவோம். இறைச்சி சரக்கையும் போடுவோம். இறைச்சி சரக்கு இலக்காய் எல்லாம் அடித்து வச்சிருக்கேன். அவியாட்டும் அவிய தூளை போட்டு ரத்தத்தை ரஜ்ஜியை மூடி போடுவேன்.
போட்டுட்டு கடைசி பால் சரியா அடிச்சும் கொதிச்சு வர ரக்கத்து ரைட் வந்துட்டு வச்சு கொதி தூர்மணம் ரக்கச்சரி இப்போ கூட தேவையான நீங்கள் போடுங்க நிறைய தரையில சரியா இதுக்கு இனி புளியும் பட தேவையில்லை இதெல்லாம் 2 பேரை இறக்கி சாப்பிட சரி சோறு இல்லை கொஞ்சம் மூடி போட்டு மூடிட்டான் இதை ரஜிச்சரக்கெல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு ஒரு 2 minutes 2 minutes பாத்தீங்க இங்கிலீஷ் 2 minutesல ரெடி ஆயிரும் நான் ஆட்டு சிக்கரி இது போதும் என்ன அப்போ கட்டத்தூளும் சோசும் போட்டு பிரெட்ட போறீங்க வெங்காயம். இப்போ நான் வந்து மட்டன் கறி வைக்க ரெடி ஆகிட்டேன். நல்ல கமகம வாசனோட சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆகி வச்சுட்டேன். நான் வந்து மட்டன் கறி வைக்க போறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடாயில் நாம் எண்ணெயை விடுவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரச்சி வேற நல்ல கொழுப்பு அவை கம்மியாக தான் எண்ணெய் விட்டுருக்குது. சூடாயினோடனே எல்லாத்தையும் போட்டு வதக்கப்போம். இன்னும் நல்லா சூடாறிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மாமி வந்து எப்படி சிக்கன் கறி வச்சாவோ அதே மெத்தடில் தான் நான் வந்து மட்டன் கறியும் வைக்கப்போம். எல்லாத்தையும் போட்டு வதக்கப்போம். அதே மாதிரி வந்து சுபாசங்கேந்து கேட்கலாம். ஆள் வந்து ஆற்றுல குளிக்க போயிட்டார். வடிவாக குளிச்சுட்டு வந்து நான் சமைச்சதான மட்டன் கறி அப்புறம் சிக்கன் எல்லாம் வந்து நல்ல ஒரு கட்டுக்கட்டப்பா. அதை வந்து என்ன சொல்கிறது அதை ஆற்றுல குளிக்கும்போது நான் சொன்னேன் பாரம்பரியத்துக்கு திரும்பிட்டீங்களான்னு சொன்னேன். ஆற்று குளிப்பு அப்புறம் அந்த ஆற்று சிக்கரை நல்ல ஒரு பசியோடு தான் வருது. வந்து வெங்காயம் வதங்குது. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுது. இப்போ இடித்து வச்சுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போடுவோம். போட்டு வதக்கலாம். நல்ல ஒரு வாசனை உண்டு வரும். கோலில் இருக்கிறார்களுக்கெல்லாம் இப்போ சரியாக இப்போ நேரம் வந்து 12:30 பசி நேரமாக போகுது. இஞ்சி வாசனை வந்து பசி உணர்வை தூண்ட போகுது சாப்பிட. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கிட்டு இப்போ நாம் எடுத்து வச்சுக்க மட்டனை போடப்போம். சக்தி தான் பத்தாது போல இடத்து என்ன சொல்கிறான்னு சொன்னால் காணுமென்னு சொல்லி பாருங்க. இப்போ உப்பு போட்டு அப்படியே இந்த ரச்சியில் உள்ள தண்ணியிலே இது வேகட்டும். அந்த தண்ணியில் நல்லா மட்டன் அவிஞ்சி இன்னும் தண்ணி வேகிக்கொண்டே இருக்குது. நல்ல சொப்டான ரச்சி சூப்பராக அவிஞ்சிட்டுது. இப்போ நான் இதுக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னால் எடுத்து வச்சிருக்கிற பாலை விட போகிறேன். பாருங்க ஏற்கனவே தண்ணியிலேயும் வேகிறனாடி ஓகே இவ்வளவு பாலும் போதுமானது. அப்படியே இருக்க என்ன செய்ய போறேன்னு சொன்னால் தூள் போட போகிறேன். அப்படியே பொறுமையாக பாருங்க. இப்படி இருக்கிற கறி எப்படி மாறப்போகுது. அப்படி எண்ணெய் அப்படிப்பா சூப்பராக வைக்கப்போம். தூளும் போட்டாச்சு. மட்டன் கறி வந்து இறக்குற பருவம் வந்துட்டுது. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சூப்பராக இருக்குது பாருங்க. வாசனையும் அப்படி இருக்குது. இனிமேல் நாம இதை இறக்கணும். ஓகே இப்போ எல்லா சமையலுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு.
என்னத்துக்காக பொரிக்கிறீங்க? சமையல் எல்லாமே சூப்பரா முடிஞ்சது. யாராருக்கு என்னென்ன வகையெல்லாம் சமைச்சு வச்சிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க சாப்பிட போறோம். என்ன சொன்னா சாப்பாடு 1 மணிக்கு மேலே ஆயிட்டு அதே நேரம் நல்லா சூடாம இருக்கு. ரச்சிக்கறி எல்லாமே ஒட்டிவா சமைச்சு வச்சாச்சு. நாங்க இருக்கிறார்கள் இப்ப சாப்பிட போறோம். மீதியானவர்கள் வந்தா கண்டிப்பா அவங்களையும் சேர்த்து கொள்ளலாம். இப்ப எங்களுக்கு சரியான பசி. ஸோ அப்ப நாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி இப்ப யாராருக்கு என்னென்ன வகையெல்லாம் சமைச்சு வச்சுக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். சமைச்சு வச்சுக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, முதலாவது மஞ்சள் ரம்பு எல்லாம் போட்டு சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிட்டுனா, அப்புறமா பருப்பு கறி, அதுக்கடுத்த கத்தரிக்காய் பால் கறி, அப்புறமா கட்டத்தூள் சோஸ் எல்லாம் போட்டு வெங்காய சம்பல். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்பெஷலி தங்காக்காக லெக் பீஸ் பொரிச்சு வச்சிருக்கிறா. ஸோ அடுத்ததா மெயின் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பாருங்க சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. அதே நேரம் ஆட்டிறைச்சி சொதி, மாமாக்கு சொதி. ஓகே, எதிர்பாராத விதமாக இன்றைக்கு சமைச்சதான். அதாவது என்னுடைய வெட்டிங் டேக்கு முதல் நாத்தே மாமியாக்களுக்கும் இப்படியெல்லாம் வகை வகையாக சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி மாமியோட சப்போர்ட்டோடையும் இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் ஒன்று தான் ஒழுங்கு செஞ்சுருக்கோம். பாருங்க எப்படி இருக்குது, சூப்பரான லஞ்ச். ஆத்து குளிச்சுட்டு வாரீங்களா? உங்களை சொன்னா என்னது மயில் ரகு, கூழாம்பழம், அடுத்தது மயில் ரகு பொறிக்கணும் வேறு. இது என்ன பழமோ? கூழாம்பழம் நல்ல சத்து. அப்படிதான் குளிச்சுட்டீங்களா? அப்படின்னு சூடா சாப்பிட போறீங்க. அப்படிதான் சாப்பிடுவோம். சமையல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம் தானே? மயில் ரகு பொறிக்கணும். நிறைய மயில் மம்மி சொல்றாங்க இருந்து மயில் ரகு வீட்டுல வச்சா நல்ல மணி சொல்லி நல்லதான். வீட்டுல மட்டும் நல்லது. அப்படியா? இது குழம்பு நல்ல எல்லா சத்தும் இருக்குது. அதை சாப்பிட்டுதான் நாங்க நோய் எதிர்ப்பு சக்தி கூட நோய் இல்லாம வாழ்ந்த நாங்க. இப்ப அண்ணன் வந்திருக்கேன் கட்டிட்டு சொன்னீங்களா என்னன்னு சொல்லி? என்ன விஷயம்? வெட்டிங் டே நாளே தினம் தான் வெட்டிங் டே. அப்ப நாங்க நாளே தினம் யாழ்ப்பாணம் போயிருந்தோம். அப்ப இந்த தினம் மாமியாக ஒரு லஞ்ச் ஒன்று ரெடி பண்ணினது. அப்ப அதுல உங்களையும் கூப்பிட்டு இருக்கோம். அது நாளே நாள் பாக்குறேன். தெரிஞ்சிருக்கும். எங்களோட நிறைய உதவி திட்ட வேலைகளுக்கு எல்லாம் பங்கெடுத்திருக்க. அதோட 2 வீடு கட்டி இருக்கிறோம். அதுக்கு நில ஜன்னல், அவர் ஒரு காப்பெண்டர் தான் சொல்றேன், நச்சு வேலைக்காரர். கதவு நில ஜன்னல் எல்லாம் கடையில விட மலிவான விலையில தான் இருந்தது. என்ன உதவிக்கானே ஓமோ அதுவும் பாதிக்கப்பட்டாங்க கொஞ்சம் என்ன குறைஞ்சீங்களா தர்றாரு. அப்ப அண்ணாட்ட நேற்று கேட்டிருந்தார் ஆடோன்னு. ரைட், இன்றைக்கு கிடைச்சபடியால் அவரையும் கூப்பிட்டுட்டோம். வாங்க மதிய நேரம். ஏன்னா நாளைய தினம் நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் யாழ்ப்பாணம் போயிடுவோம். அப்போ எங்களுடைய இந்த வெட்டிங் டே நாளைக்கு தான். அப்போ இன்றைய தினம் இந்த சார் ஆசைப்பட்டபடியால் செய்து சரி சாப்பிடுவோம். ஓகே, இப்போ சுவாசம் அப்புறம் கரணன் நம்ம அங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் பசி தானே, குட்டீஸுக்கும் சரியான பசி. இப்போ நாங்கள் எங்களோட சாப்பாட்டை போட்டு கொண்டு வந்துட்டோமே. என்னுடைய வேண்டோடு நீரே சாப்பிடு சரி இப்படி வச்சா நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ குட்டி சுடாமல் நீங்கள் அதை சாப்பிட்றேன்னா அப்புறம் மட்டன் கறி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் எனக்கு. ஸ்டைலாக தான் சாப்பிடல நான். இப்போ மாமி சாப்பிடல பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் சுவாசம் அந்த ஃப்ரெண்ட் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அப்போ அவைக்கு என்ன பரிமாறி கொண்டு இருக்கான். இப்போ நிறைய சாப்பிடக்கப்புறம் அதை பார்க்கலாம். உண்மைக்கு சூப்பராக இருக்குது சாப்பாடு.
பச்சி எல்லாம் அப்படி இருக்கு என்ன என்னது மாட்டிரலோ ஆட்டுக்கால் இது ரெண்டு பேரும் என்ன சொல்ற ஆட்டு சாப்பிடல அதுக்கு வந்து கோழி நல்லா இருக்கு நம்ம வச்ச கோழி கச்சி பாத்தீங்களா சோழாங்க வந்து சமையல் நடக்குது அதை மட்டும் கொண்டு கிடக்கண்ட அது என்னது கால் அதை வாக்கும் நெலிக்க விலைக்கு வந்து ரச்சி வெட்டி தந்தவா அப்ப நானே சொன்னேன் நான் கண்டிப்பா அவளை பீஸ் எடுத்து அப்படியே பொறிச்சு சாப்பிட சொல்லு பேஸ்மின் சாப்பிட்டு முடியும் பாட்டு பாடுவியா என்ன யோசிக்கல விடியாத்த போயிடுவேன் சாப்பிடக்குள்ள கொஞ்சம் தள்ளிடுங்க கிஷோன் படிவா இருக்கட்டும் வெளியிலே வந்து நான் சாப்பிட்டு சத்தமா இருக்கும் நாங்கள் படிவா சாப்பிட்டா பிறகு மீதியான வீடியோ தொடருவோம் வேணாம் மாமியும் சாப்பிடாங்கட்டா பசிக்குது பரிமாறி களைச்சு போட்டீங்க சமைச்சு களைச்சு போறேன் ஓ அதுவும் ஒண்ணு அது மட்டும் இல்லாம ஏத்தலாங்க நீங்க வச்ச கோழி வச்சு நீங்க சாப்பிடுங்க இல்ல இல்ல இது எவ்வளவு கூடி போட்ட கறி வகை மற்ற வச்சு ஒரு வாரம் சாப்பிடுங்க எனக்கு என்னன்னா நாடு கத்திர மாதிரி இருக்காது பாவம் மாதிரி இருக்கும் ஆஹா மாட்டு வச்சு சாப்பிடுங்க நம்ம நல்லா காண்ட்ரையில தாங்க சஜியா கலரையில அண்ணா வந்து நிற்கிறேன் இரவுக்கு வருகிறோம் நடிப்ப நீங்கள் இந்த சரி நடிப்பு நாங்கள் அங்கே அனுப்புவோம் அது சரியா அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் காலம் நாளைக்கு வாழ்த்துவோம் கண்டிப்பா மாமா ஆட்டிச்சு சொல்லி அப்புறம் வைக்கணும் கத்திரிக்காய் வெள்ளக்கறி சம்பல் மட்டும் இருக்கிறீங்களோ கட்டத்தூள் போட்டதில்ல கட்டத்தில் போட்டதை தவிர்த்துட்டு மற்றது அப்படி நல்லா இருக்கு சாப்பாடு சந்தோஷம் என்ன உண்மையான எனக்கும் சந்தோஷம் எனக்கு என்னன்னா பிள்ளைகிட்ட கல்யாண நாளுக்கு இன்றைக்கு முன்னுக்கு செஞ்சு உங்களோட ஆசீர்வாதம் பெரிய ஒரு சந்தோஷம் தானே கட்டாயம் அதுக்காண்டி தான் நான் இப்போ நீங்களும் மற்ற பெரிய ஒரு சாட்சியே இல்லை நான் எத்தனையோ கருத்தரை இருந்து நான் என்னன்னு சொன்னா உங்களோட கெல்ப்பும் அதை விட எனக்கு ஆண்டவர் வந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் தான் உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்காரு நான் என்ன தப்புன்னு சொல்லி கண்டிப்பா நாங்கள் எல்லாமே நான் தெளிவுல பார்க்கும்போது அப்படியா எனக்கு உங்களோட இதை நினைச்சா எனக்கு கடும் சந்தோஷமா இருக்கு உண்மையில இவற்றை வளர்ச்சியில வந்து எப்பவுமே நல்ல ஒரு மனதார சந்தோஷப்படுறோம் அதுக்காக வந்து இப்ப எத்தனையோ ஒத்துழைப்புகள் எல்லாம் செய்யறது மாமா கண்டிப்பா நான் என்னன்னா எனக்கு உங்களோட இதை எனக்கு இன்னும் கடவுள் கொஞ்சம் ஆசீர்வாதம் தருவார் நினைக்கிறேன் கண்டிப்பா தருவாரு உங்க நல்ல மனசுக்குமே ஒப்பிடிக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கடவுள் இந்த ஆண்டை விட்டு அடுத்த ஆண்டுல கண்டிப்பா கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வாதம் என்றைக்கும் சரி 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டாச்சு என்ன இப்படி சாஞ்சி சாஞ்சி இருக்கிற என்ன சாப்பிட்ட சோர்வா இருக்கு அல்லது சோர்வாதான் இருக்கும் ஏன் அப்படி என்ன தோடெல்லாம் குத்தி இருக்கிறியா உண்மையாவா எப்ப பிடிச்சு முதனாவது இப்ப கலெக்டர் பாருங்க கிடிச்சு அந்த கூழாம்பழத்தின் இது கோது அதோட போட்டிருக்காரு எப்படி ஸ்டைல் இருக்கு அப்படியா பக்கா ஸ்டைல் போடுறது சரி ஓகே இன்னைக்கு என்ன சொல்றது எங்க வெட்டிங் டே முன்னிட்டு மாமியாக்களுக்கு எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட சந்தோஷம்
அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க வீடியோ முடிக்க போறோம். நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து அஸ்வினுடைய நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு பாடலோட தான் முடிக்க போறேன். நான் சொல்லி கொண்டு கேட்க கொஞ்சம் மொழியாட்டமா கிடக்கு. அப்படி இல்லாம இல்ல, அஸ்வின் இன்னொரு விஷயம் வந்தாலும் கெத்தா பேசுவேன் அப்படித்தானே. ஸோ அப்ப இப்ப என்ன செய்யற, சூப்பரான ஒரு பாடலை பாடிவிட்டா நல்ல ஒரு சந்தோஷத்தோட இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கொள்ளலாம். 1 2 3 சொந்த குரலில் பாட எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி பேட்ட குரல்ல பாடுற, ஆட்ட குரல்ல பாடுற. சரி பாடு. பாத்தி அங்க அம்மா அப்படி படிக்க நல்ல குரல் என்ன, அதான் நல்லா இருக்கு. இன்னும் மெருத பாடல் காணுமோ, நல்லா தண்ணி பாடலாம் படிப்பேன். அன்னைக்கு நல்லா சாப்பிட்டே போலடாக்கு. குடி தூக்கம் போட போறியா? ஓமோ கிசணும். அவர் படிக்க மாட்டேன் நேரம் உரிக்கலாமா? முடியாது. அப்ப அது மாதிரி சில விஷயங்கள நாங்க ரிஸ்க் எடுக்க கூடாது. ஓமா பாத்தீங்க, அதுக்கு மாத்திரம் கெத்தா சொல்றேன். என்ன விட்டா காணுமாண்டா அப்படித்தானே. அங்க மாமா வந்து பாருங்க சாப்பிட்டு நல்ல குட்டி தூக்கம் போற. அப்ப பாடல் இருக்குது, அந்த பழைய பாடலை படிக்கிறீங்க. கண்டிப்பா பாருங்க. மாமா சாப்பிட்டு தான் ஒரு குட்டி தூக்கம் போடலாம்னு சொல்லிதான் நான் வந்து ஒரு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் குட்டீஸை வந்து பாடலை பாட சொல்லி கேட்க தானும் வந்து ஒரு பாடல் பாட போனேன். அதுவும் வந்து ஒரு என்ன சொல்ற சினிமா பாடல் அப்படி ஒன்றுமே நல்ல ஒரு சாட்சியான பாடல். வந்து ஏசப்பா உங்களுக்கு சுதந்திரம் தானே, ஒரு நன்றி பூர்வமான பாடலை தான் இந்த வேளையில மாமா பாட போற. நீண்ட நாட்களுக்கு அப்புறமா அவங்களோட வாய்ஸ்ல நானும் நல்ல ஒரு பாடலை கேட்டு இந்த வீடியோ முடிக்க போறேன். ஓகே படிங்க. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீரை உம்மை மாறவேனையா, நித்தமும் சாட்சியா வாழ தித்தம் செய்தீரையா, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நன்றி. உண்மையிலே பாருங்க, உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை தானே நம்ம அந்த சுகத்துல இருந்து. எப்பவுமே வந்து நீங்க ஏசப்பாவுக்கு உண்மைத்துவமா இருக்கிற உங்களோட வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிச்சிட்டீங்க, மறுவாழ்வு தந்திருக்கிறது தானே. எப்பவுமே விசுவாசத்தோட நன்றி பூர்வமா இருந்தா மென்மேலும் உங்களோட சுக வாழ்வு துளிர்க்கும். ஆமா. அப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த நாள் நல்ல சந்தோஷமா இருந்துச்சு தானே, நல்ல சந்தோஷமா இருந்துச்சு, மிகப்பெரிய சந்தோஷம். ஓகே, இன்னைக்குமே இன்றைய நாள் வந்து நல்ல சந்தோஷமான நாள் ஆயிட்டுது. நாளைய நாள் எப்படி என்பது நாளைய நாள் தான் தீர்மானிக்கும். வேணா மாமா, நாங்களா இப்ப இன்னும் ஒன்றும் தீர்மானிக்கல என்னதான் சொல்லிட்டு. ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்ள போறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஜோலி பிளாக் சேனலுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சாரு. பாய் காட்டுங்க மாமா. நான் சாருவின் மாமா. இதை எதிர்பார்க்கல நான். நைஸ், தேங்க்யூ, பாய்.